அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியின் பெயரையும் தென்னந்தோப்பு சின்னத்தையும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அறிமுகப்படுத்தியதைத் தொடர்ந்து தூத்துக்குடி சிவன் கோயில் தேரடி பகுதியில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தியாக தலைவி புரட்சித்தாய் சின்னம்மா புரட்சித் தலைவர் பெயரில் கட்சியை தொடங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் கழக நிர்வாகிகள் தெரிவித்தனர். சின்னம்மா அவர்கள் ஒரு அரிதான பரிசினை இன்னைக்கு வழங்கியிருக்கிறார்கள். தென்னந்தோப்பு என்ற சின்னத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். இந்த வெற்றி சின்னம், இந்த வெற்றி இயக்கம் புரட்சி தலைவர் நல்லாசியோடும் புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாசியோடும் வெற்றி வீரநடை போட்டு 2026 புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் ஒரு கால ஆட்சியை அமைப்போம் என்பதை தருணத்தில் கூறிக்கொள்கிறோம்.